ஸோ இதனுடன் நம்ம டாபிக்கலா என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி. ஸோ கரிசலாங்கண்ணியை எடுத்துக்கணும். அதனுடன் வேப்ப இலை எடுத்துக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள், இதனுடன் அதிமதுரம். ஸோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இதுல கரிசலாங்கண்ணி நல்லா ஒரு கைப்பிடி, வேப்பிலை ஒரு நல்ல கைப்பிடி, இதனுடன் மஞ்சள், அதாவது ஒரு விரலி மஞ்சள் மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு மஞ்சள், இல்ல பவுடர் கணக்குல கிராம்ஸ் கணக்குல எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம், இதுவும் அதோட போட்டு அரைச்சிட்டு அதிமதுரம் தூள் அரைச்சிடணும். அரைச்சு நல்லா கற்க மாதிரி எடுத்துட்டு இந்த 200 ml தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு நல்லா காய்ச்சணும். காய்ச்சும் பொழுது ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு பாயில் வந்தோடனே சிம்ல வச்சிடணும். சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கற்கம் உள்ள போட்டோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு மெழுகாயி கடைசியில ஒரு மாதிரி கடுகு மாதிரி பதத்துக்கு வரும். ஸோ அந்த இதை எடுத்துட்டு நார்மலா நீங்க அதுல கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி இந்த ஏதாவது அடுப்பு எரியுது பாத்தீங்களா, அதுல அந்த இதை விட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த அடுப்புல இது பண்ணீங்கன்னா அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, அதை எரியறதுல எடுத்துட்டு இந்த எண்ணெயை எடுத்து அதுல போடணும். போடுறப்ப எண்ணெய் வெடிக்காம புடிச்சு நல்லா எரிஞ்சிச்சுன்னா அதுல நீர்த்துவம் ஃபுல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆயில நம்ம வெளிப்பிரயோகமாக பயன்படுத்திட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்பு, நீர் வடிதல் போன்றவை குறைய ஆரம்பிக்கும். இதனுடன் நான் சொன்ன காயக்கற்ப முறையும் மருந்துகளும் எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் நல்லா கிளீன் ஆகும். அதே மாதிரி இந்த கரப்பான்ல இருந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு தரும். அதனால கரப்பான், எக்ஸிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது, ஒரு சாபம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு ஏன் தான் சாபம்னு தெரியல, இப்படி ஒரு நோயை கடவுள் கொடுத்துட்டாங்க. அப்படி கிடையாது. நீங்க உங்க உடம்ப தூய்மைப்படுத்திக்கணும், கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அலாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு நோய் தான் நினைச்சிட்டு உங்களை புதுப்பிச்சுக்கோங்க. கரப்பான்ல இருந்து முழுமையா வெளிவந்துடலாம்.